இந்த சாப்பாட்டு விஷயத்துலலாம் இனிப்பாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தோம்னா என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் தொண்டையிலே இறங்காது. அதனாலேயே காலையில் இவங்களுக்காண்டி எம்டி குருமா மாதிரி செஞ்சேன். பொதுவாக தேங்காய் பாலும் சர்க்கரையும் தானே இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக குருமா எம்டி சால்னா மாதிரி செஞ்சுருந்தேன். யூடியூப்பில் ஒரு 50 வீடியோ பார்த்துருப்பேன். இடியாப்பம் செய்கிறது எப்படி, இடியாப்பத்துக்கு சால்னா செய்கிறது எப்படின்ட்டு. ஒரு 12 மணி முடியும் ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். கடைசியில் ஒரு சால்னா மட்டும் நல்லா ஈஸியாக இருந்ததா அதை மட்டும் எடுத்து செஞ்சேன். அதுவும் பாதி பொருள் இல்லை, என்கிட்ட இருக்கிறத மட்டும் போட்டு அதையும் அதில் இருக்கிற மாதிரியே போட்டு செஞ்சு போட்டேன். எப்படியோ ஒரு வழியாக குருமா செஞ்சு போட்டேன். கறி மசாலாவாக போட்டு எப்போ பார்த்தாலும் குருமா வைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். கறி குழம்புமா இருந்தால் தான் என் புருஷனுக்கு தொண்டையில் இறங்குது, என் பிள்ளைக்கும் தொண்டையில் இறங்குது. இந்த சாம்பார், அப்புறம் வந்து புளிக்குழம்பு, சாம்பார் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த புளிக்குழம்புலாம் வச்சா சுத்தம் 1 வாரம் ஆனாலும் நான் தான் சாப்பிடணும். இந்த இடியாப்பம் செஞ்ச பாவத்துக்கு நல்லா ஏதோ விசேஷ வீட்டில் பாத்திரம் சேர்ந்துருக்கும்ல அந்த மாதிரி சேர்ந்து போச்சு. ஒரு வழியாக அந்த பாத்திரம்லாம் விளக்கி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே 3 மணி பக்கம் ஆகிப்போச்சு. என் புருஷன் வரவங்களாட்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தேன். ஏன்னா என் கிச்சன் என்னடி இப்படி இருக்குன்னு கேட்டுருவாரு. அதனால்